வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணி சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டில் ஒரு எல்லோ ஜோன் போடணும். இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்லேருந்து அடுத்தடுத்து ஃபால் இருக்கும். அது வந்து நம்ம கொடுத்த நேற்றோட டேயோட லோ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்து தேர்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ ஜோன் கீழே தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுலேருந்து கண்டினியூ ஃபால் நம்ம கொடுத்த சப்போர்ட்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு போய்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வே செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சது. முடிய போகிறப்ப கூட மார்க்கெட்டு சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்தாங்க. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே ஓப்பன் வந்து எல்லோ ஜோன் மேலே தான் கொடுத்தாங்க. எல்லோ ஜோன் மேலே கொடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு தொடக்கூட முடியல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த எல்லோ ஜோனுக்கு உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் அடுத்து புள்ளி சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைனா மார்க்கெட் அதுக்கு உள்ளே தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்தனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய மூவில் ஒரு சைடுவே செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சது. நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டி நடக்கலை. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம கிளியராக சொல்லி எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பிரேக்கு கீழே கொடுத்துருந்தாங்க. இதில் அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா ஓப்பனில் பார்த்தீங்கன்னா எல்லோ ஜோன்லாம் கொடுத்து மேல் நோக்கி போயிட்டு திருப்பி பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டு அந்த ஏரியாக்குள்ளே போக முடியல. அதுக்கப்புறம் ஃபுல் சைடுவே செட்டப்பில் பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஈவனாக இன்றைக்கி நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ஈவன் ட்ரேடாக இன்றைக்கி நடக்கலை. ஸோ ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே கீழே உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட் லெவலாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு திரும்பிச்சு. இருந்தாலும் இப்போ ஒரு ரேஞ்சுக்கு மேலே போக முடியல. கரெக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த 10:50க்கு பிறகு மார்க்கெட்டில் எந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஃபுல் சைடுவே செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சுது. ஆனால் நமக்கு சொல்லி இந்த மாதிரி எல்லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் எல்லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம சொன்ன லெவல் வரைக்கும் ஃபால் இருந்துச்சு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நம்ம நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்தமாதிரி ரிவர்சல் கேண்டில் போட்டு இந்த ஹையை பிரேக் பண்ண மச்சில் மார்க்கெட்டில் அடுத்தது புள்ளிஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓப்பனே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சைட் கேண்டில் தான் முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணால் அடுத்தது புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் வந்து மேலேயும் பிரேக் பண்ணல, கீழேயும் பிரேக் பண்ணல. கீழே மட்டும் லேசாக வயலேட் பண்ணிடுறாங்க. ஆனால் இதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரெட் கேண்டோட லோவை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஒருவேளை இந்த ரெட் கேண்டோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். 23,900 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். எப்போனா இந்த 24,240 பிரேக் பண்ண பட்சத்தில் இது டே கேண்டில் செட்டப் படி ஒருவேளை ஹையை பிரேக் பண்ணான்னா மார்க்கெட் வந்து இந்த டேவோட ஹை நேற்றோட ஹை 24,600 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடமா இருக்கும். 24,700 இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸ் தான் இதெல்லாமே 24,850 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் சார். நேற்று கொடுத்தது இந்த 600, 700, 850 நேற்று கொடுத்த லெவல் தான். அந்த லெவல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த டோஜோட லோவை பிரேக் பண்ணிட்டு தான் ஃபால் இருக்கும். சரி, ஓகே. அது 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,458 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போன சிங்ஹை பிரேக் பண்ண முடியாமல் இருந்த சிங்ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேவோட ஹை 24,515. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நேத்தியோட ஹை 24,601. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 24,353. செகண்ட் வந்து 24,241 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேட பொறுத்தளவுக்கு 24,096. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம புள்ளி சவுத்தி எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சை தொட்டுச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே கேப் அப் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறது வாய்ப்பு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால மார்க்கெட் அடுத்தது இறங்குறதுக்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கீ லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதோட கலர் மாற்றிடும். கீ லெவல் மட்டும் பிளாக்காக போட்டுருவோம் நம்ம. இதுவும் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் கீ லெவலாக நம்ம வச்சுப்போம். இதுமாதிரி அடுத்தடுத்து நம்ம கீ லெவல் மட்டும் பிளாக்கில் போட்டுருவோம். இந்த பிளாக் அவுட் பிரேக் பண்ணால் கீழே, இந்த பிளாக்கை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே அப்படிங்கிற செட்டப் தான் மார்க்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இவனுமே இன்சைடாக தான் கேண்டில் போட்டிருக்கான். அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புள்ளி சொல்லியிருந்தோம். இந்த ஹையும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல. இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் டே கேண்டில் படி அடுத்து ஒரு அப்சைட் மூவ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். அது 58,800 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ரேஞ்சு மேல் நோக்கி போனால் இதுக்கு வந்து இந்த ரிவர்சல் கேண்டோட செட்டப் படி பார்த்தோம்னா இந்த ரிவர்சல் கேண்ட் லோவை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது ஒருவேளை இறங்குனுச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 55,000
700 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது டே செட்டப் படி. சரி ஓகே, அது 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோன்னா 57,242 அப்படிங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 57,438 அப்படிங்கிற செகண்ட் ரெசன்ஸ். தேர்டை பொறுத்தளவு 57,798. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 57,000 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,696. தேர்ட் வந்து 56,491. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் ரெசிஸ்டன்ஸாக வாய்ப்பு. இது பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் கீ லெவல்னு பார்த்தோம்னா இதில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் அதை பிளாக்காக மாற்றிடுறேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் கீ லெவல் தான், அதனால் இதுவுமே பிளாக்காக போட்டுருவோம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மேலே இந்த பிளாக் கீ லெவலில் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த கீ லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி அதே ஸ்டைலில் தான் இருக்குது, பேங்க் நிஃப்டி அதே போல் தான் இருக்குது. இதுபடி பார்த்தோன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கேப்பப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி கூட லேசாக வயலேட் பண்ணி தான் இவன் வந்து க்ளோசிங்கே இதுக்கு கீழே நேரத்தோட கேண்டில் லோவுக்கு கீழே தான் வச்சுருக்கான். இருந்தாலும் இந்த ரெட் கேனோட லோவை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டில் புள்ளி செட்டப்பில் தான் நம்ம எடுத்துக்கலாம். 78,203 அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்த ரிவர்சல் கேன் செட்டப் படி பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது எவ்வளோ தூரம் பார்த்தோம்னா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் படி. சரி ஓகே, இது 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 78,760 அப்படிங்கிறது கண்டினியூ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியாத லொக்கேஷன் அந்த இடம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 79,031 அப்படிங்கிறது நம்மளோட டேவோட ஹை. அதுக்கடுத்து நேற்றோட ஹை 79,367. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 78,442. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 78,202. தேர்ட் வந்து 77,726. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இதுலேயுமே இந்த நம்ம பிரேக் பண்ண முடியாமல் இருந்த ரெசிஸ்டன்ஸும் அந்த டேவோட ஹையும் இப்போ நம்ம வந்து ஒரு எல்லோ ஜோனை போட்டுப்போம். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதோட கீ லெவல்னு பார்த்தோம்னா இந்த செகண்டு தான். மூணுலேயும் ஒரே ஸ்டைலில் தான் இருக்குது. இதோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் நம்மளோட கீ லெவலாக வச்சுப்போம். இந்த லொக்கேஷனில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லோ தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபாலுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.